எது இந்தியாவில் பெட்ரோல் டீசலே இல்லையா? கடல்லே இல்லையா? கடைசி 24 மணி நேரமா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பயம் பரவிட்டு இருக்கு. இது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஈரான் இஸ்ரேல் போர்னால உலகம் முழுக்க எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு என்னமோ உண்மைதான். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்ப வேணா வரும் தெரிஞ்சுக்கிட்ட இந்தியா வரக்கூடிய 3 மாசத்துக்கு தேவையான எரிபொருளை நம்ம முன்னாடியே சேகரிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் ஏன் நம்ம பெட்ரோல் பங்கள்ல பெட்ரோல் இல்லை அப்படிங்கிற செய்தி வருதுன்னா, சில ஊடகங்களும் இன்ஃபுளுசரும் பயமுறுத்துறதுனால மக்கள் பயந்துகிட்டு இப்பவே நம்ம வாங்கி வைக்கணும்னு சொல்லி வரிசை கட்டி நிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்ட கள்ள சந்தை வியாபாரிகளும் இப்பவே வாங்கி வச்சு பிளாக் மார்க்கெட்ல அதிகமான விலைக்கு விற்கலான்னு அவங்களும் ஒரு புறம் இருக்கக்கூடிய பெட்ரோலை வாங்குறாங்க. எப்போதும் ஒரு பெட்ரோல் பங்க்ல 1000 லிட்டர் பெட்ரோல் விற்கணும்னா இந்த மாதிரி சமயத்துல 10,000 லிட்டர் தேவைப்படுது. அப்போ உண்மையாவே பெட்ரோல் பங்கோட தேவையை விட அதிகமான விற்பனை போறதுனால ஒரு ஆர்டிபிஷியலான தட்டுப்பாடானது உருவாயிருக்கே தவிர உண்மையிலே இந்தியாவுக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படல. ஒருவேளை அப்படி தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தா சமீபத்தில் நம்ம வங்கதேசத்துக்கு 5000 டன் எரிபொருளை நம்ம கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டோம். நமக்கே இல்லாதப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுப்போங்கிறத கொஞ்சமாவது மக்கள் சிந்திச்சுட்டு இந்த மாதிரி பொய் செய்திகளை நம்பாம உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் ஜனம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.